சொல்லியிருக்காரு. மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். யாரெல்லாம் பசிக்கு மட்டும் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு 100% கழிவு வெளியில் பெரு சீரா. அற்றதறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவரை பசித்து 7-7 விரதம் இருந்தா 50% போகுது. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு 75% வெளியில் போகுது. மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் 100% வெளியில் 100% கழிவு சீரா வெளியேறிட்டா சீரா செல்கள் புதுப்பிக்குமா புதுப்பிக்காதா? நம்மளுக்கு நோய் வருமா வராதா? வரவே வராது. இதுலயே 100% கழிவு வெளியில போகுது. இப்ப நாம என்ன பண்றோம் அட்வான்ஸா? இப்ப எங்கேயோ இப்ப நாடி பரிசோதனை பண்றோம், வாதமா பித்தமா கவமான்னு கண்டுபிடிக்கிறோம், எந்த உறுப்புல இப்ப கழிவு தேங்கி இருக்குது, எந்த உறுப்பு சுத்தம் பண்ணணும், எதை சீர் பண்ணணும் இப்ப கண்டுபிடிச்சு அதுக்கு மூலிகை சோதனை கொடுக்குறோம். 5வது நவமஞ்சி சஞ்சீவி. இந்த கருமருள உடம்புல தொடுத்து கட்டி உடம்புல உயிராற்றல் உற்பத்தி பண்ணி